அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியானது இலங்கை ஆசிரியர் சேவையில் திறந்த போட்டி பரீட்சை அடிப்படையில் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வர்த்தமான பத்திரிகை தொடர்பான தொகுப்பாக அமைய இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த காணொளி ஊடாக அஹ், திறந்த போட்டி பரீட்சை இலங்கை ஆசிரியர் சேவைக்கான திறந்த போட்டி பரீட்சையில் யார் விண்ணப்பிக்க முடியும், யார் விண்ணப்பிக்க முடியாது, அதே போல அஹ், எவ்வாறு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான விடயங்களும், அதே போல அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற பாடப்பரப்புகள், அந்த பாடப்பரப்புகள் என்ற உள்ளடக்கம், வினாத்தாள் கட்டமைப்பு, அதில் பாடப்பரப்புகள் என்ற உள்ளடக்கம் போன்ற விடயங்கள் கலந்துரையாட இருக்கின்றன. அந்த வகையில் ஏற்கனவே எமது யூடியூப் சேனலூடாக அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளை உள்வாங்குவதற்கான வர்த்தகமான பத்திரிகை தொடர்பாக கடந்த காணொலியிலே நாங்கள் விவரமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த வர்த்தகமான பத்திரிகைக்கு புறம்பாக இந்த திறந்த போட்டி பரீட்சை அடிப்படையில், அதாவது பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வர்த்தகமான பத்திரிகை தற்போது வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதில் நிகழ்நிலை அடிப்படையில் விண்ணப்பங்களை அனுப்புவதற்கான ஆரம்பம் 2026 ஆண்டு பிப்ரவரி 20 முற்பகல் 9 மணிக்கு ஆரம்பமாகி 2026 ஆண்டு மார்ச் 5 பிற்பகல் 9 மணிக்கு முடிவடைய இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் விண்ணப்பத்தை நிகழ்நிலை மூலம் சமர்ப்பித்த பின்னர் அதனை நீங்கள் டவுன்லோட் செய்து ஒரு பிரதியொன்மை பெற்று சமாதான நீதிவான் மூலம் நீதவான் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டு அந்த உறுதிப்படுத்தப்பட்ட பிரதி அது விண்ணப்ப படிவம் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படும் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதை நாங்கள் பரீட்சை திணைக்களத்துக்கு தபாலில் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நேர்முக பரீட்சையின் போது நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தினை கொண்டு செல்ல வேண்டும். அதேவேளை இந்த விண்ணப்ப இந்த திறந்த அடிப்படையிலான போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் 2 வகுதியினர் உள்ளடங்குகின்றனர். ஒன்று 2023 ஆண்டு ஜனவரி மாதம் 27 வெளியிடப்பட்ட வர்த்தமான பத்திரிகைக்கு அமைவாக நாட்டின் தேசிய பாடசாலைகள் மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்கள மற்றும் தமிழ் ஆங்கில மொழிமூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான அரசாங்க சேவையில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2023. இந்த வர்த்தமான பத்திரிகை 2023 ஆண்டு ஜனவரி 27 வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைவாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகள் இந்த திறந்த பரீட்சை ஊடான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாது. அதே போன்று 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2 வெளியீடு செய்யப்பட்ட வர்த்தமான பத்திரிகை அதே விடயம் உள்ளடக்கும். அரசு சேவையில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை என்பதாக வெளியீடு செய்யப்பட்ட வர்த்தமான பத்திரிகை, அந்த பத்திரிகை அமைவாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்த விண்ணப்பதாரர்கள் இந்த திறந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாது. மிக முக்கியமானது, ஏற்கனவே அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளை உள்வாங்குவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த அரசு சேவையில் உள்ளவர்கள் இந்த விண்ணப்ப படிவங்களை திறந்த போட்டி பரீட்சைக்கு சமர்ப்பிக்க முடியாது அல்லது தகமை விண்ணப்பிப்பதற்கு தகமை பெற மாட்டார்கள் என்றது குறிப்பு 2 ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த அரசு சேவையில் உள்ளவர்கள் யார் அதுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்று சொன்னால் 2023 ஆண்டு பிப்ரவரி 10 அன்று 40 வயதுக்கு மேற்படாதவர்களிடையே, அதாவது உங்களோட 40 வயது 2023 ஆண்டு ஜனவரி 10 பிப்ரவரி 10 அன்று கடைப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுகின்றது. அப்போ 10/2/2023 அன்று 40 வயதுக்கு மேற்படாதவர்களிடையே பட்டப்படிப்பு தலைமைகளை பூர்த்தி செய்த அரசாங்க சேவையில், அதாவது 2023 பிப்ரவரி 10 அரசாங்க சேவையில் ஈடுபட்டு இதுவரை அரசாங்க சேவையில் ஈடுபட்டிருந்தாலும், இதுவரை நீங்கள் அரசாங்க சேவையில் ஈடுபட்டிருந்தாலும்
அதே போல வந்து முறைப்படி நீங்கள் ஏற்கனவே அரசு சேவையில் இருந்து விலகி இருந்தாலும் இந்த விண்ணப்பங்களை திறந்த போட்டி பரீட்சை அடிப்படையில் சமர்ப்பிக்க முடியும். இந்த விளக்கம் என்னன்னு சொன்னால், நீங்கள் திறந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஏற்கனவே மட்டப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது. அதேபோல 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பிறகு அரசு சேவையில் இருக்கிறார்கள் இந்த போட்டி பரீட்சைகளுக்கு திறந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும். அந்த விண்ணப்பங்கள் வந்து 30/6/2023 அன்று முதல் பட்டப்படிப்பு தகமையை பூர்த்தி செய்தவர்களுக்கும் இந்த வர்த்தமான அறிவிப்பின் அடிப்படையில் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த அடிப்படையில வந்து பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வர்த்தமான பத்திரிகை வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் ஆட்சேர்ப்பு முறை அடிப்படையில் ஏற்கனவே இருக்கின்ற மட்டப்படுத்தப்பட்ட வர்த்தமான பத்திரிகையில் சொல்லப்பட்ட விடயமாகத்தான் எழுத்து பரீட்சை ஊடாக ஆட்சேர்ப்பு முறை மேற்கொள்ளப்படும். அதில் ஆக குறைந்தது ஒவ்வொரு வினாத்தாளுக்கும் 2 வினாத்தாள்களை கொண்டதாக பரீட்சை இடம்பெறும். 2 பாடநெறிகளை உள்ளடக்கிறதாக, ஒன்று உளச்சார்பு, அடுத்தது வந்து பொது அறிவு தொடர்பான வினாத்தாள். அதில் வந்து குறைந்தபட்சம் 40 வீத புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் 40 வீத புள்ளிகளை பெற்றுக்கொள்வது வந்து உங்களுக்கு நியமனத்தை பெறுவதற்கான தகுதி என்று சொல்லி கருதப்படாது. அல்லது நீங்கள் 40 வீத புள்ளிகளை பெற்றுக்கொண்டால் நியமனம் பெறுவதற்கான தகுதியை பெற்றுள்ளீர்கள் என்று காரணம் கொண்டும் கருதப்படாது என்று சொல்லியும் இந்த வர்த்தமான பத்திரிகையில சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு பரீட்சையில சித்தி அடைந்து உங்களோட தகமைகளை பரீட்சிப்பதற்கான பொது நேர்முக பரீட்சை வந்து நடாத்தப்படும். பொது நேர்முக பரீட்சையில வந்து இந்த விதமான புள்ளிகளும் வழங்கப்படாது. உங்களோட தகமைகள் பொது நேர்முக பரீட்சையின் அடிப்படையில தகமைகள் பூர்த்தி செய்யப்பட்ட பின் நீங்கள் பிரயோக பரீட்சைக்கு வந்து அழைக்கப்படுவீர்கள். அதே போல வந்து நீங்கள் விருப்பம் தெரிவித்த பாடசாலைகளில் சமமான புள்ளிகளை பெற்ற விண்ணப்பதாரர்கள் நிறைய இருப்பார்களாக இருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருப்பார்களாக இருந்தால், அது வந்து யாரை அந்த இடத்துக்கு நியமிக்க வேண்டும் என்பது வந்து கல்வி அமைச்சின் செயலாளர் பொது சேவை ஆணைக்குழு தான் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல வந்து தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். தேசிய பாடசாலைக்கு தனியாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். மாகாண பாடசாலைக்கும் தனியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். தனியாக என்பதுன்ற விளக்கம் வந்து தேசிய பாடசாலைக்கு மட்டும் நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். அதேபோல மாகாண பாடசாலைக்கு மட்டும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். அல்லது தேசிய மற்றும் மாகாண பாடசாலை இரண்டுக்கும் சேர்த்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். இது வந்து நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் போது அதனை சரியாக தெரிவு செய்ய வேண்டும். அது பிற்பகுதியில் இந்த வர்த்தமான பத்திரிகையின் இறுதி பகுதியில வந்து அதற்கான பொருத்தமான இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த இலக்கங்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நீங்கள் சரியான தெரிவினை மேற்கொண்டு உங்களுக்கு விரும்பின வகையில் தேசிய பாடசாலையில் மட்டும் கடமையாற்ற விரும்புகிறவர்கள் வந்து தேசிய பாடசாலைக்கு மட்டும் விண்ணப்பிக்க முடியும். மாகாண பாடசாலையில் மட்டும் கடமையாற்ற விரும்புபவர்கள் வந்து மாகாண பாடசாலைக்கு மட்டும் விண்ணப்பிக்க முடியும். ஏதாவது பாடசாலையில நீங்க கடமையாற்ற விரும்ப இருந்தால் 2 தேசிய மற்றும் மாகாண பாடசாலை இரண்டுக்குமே உங்களோட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். அதே போல வந்து நீங்கள் நிரந்தர பதிவிட எதுவோ அதற்கு அமைவாகவே மாகாண பாடசாலைக்கான விண்ணப்பங்கள் நிரப்பப்படும். அதேவேளை உங்களால மேலதிகமான ஒரு மாகாணத்தையும் தெரிவு செய்ய முடியும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது மேலதிக மாகாண தெரிவின் போது ஏற்கனவே நிரந்தரமான மாகாண அந்த குறிப்பிட்ட மாகாணத்துல நிரந்தர பதிவாளர்கள்ல போதிய அளவான விண்ணப்பதாரர்கள் தகமை பெறாத சந்தர்ப்பத்தில் மட்டும் மேலதிக மாகாண தெரிவை வந்து கருத்தில் கொள்ளப்படும் என்பது மிக முக்கியமானது. அப்ப இதுல வந்து கிழக்கு மாகாணத்துல வந்து நிரந்தர பதிவாளர் அல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய
கிழக்கு மாகாணத்தில் விஞ்ஞானம், கணிதம், ஆங்கிலம், தகவல் தொழில்நுட்பம், தொழில்நுட்ப பிரிவு மற்றும் ஆலோசனை ஆகிய பாடங்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் நிரந்தர பதிவாளர் அல்லாத விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து நீங்கள் இந்த சம்பள அளவு திட்டம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு விடயத்தை நீங்க கவனத்துல கொள்ள வேணும். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், இலங்கை ஆசிரியர் சேவை, நீங்கள் இந்த பரீட்சையில சித்தி அடைஞ்சு உங்களுக்கு கிடைக்கிற நியமனம் வந்து இலங்கை ஆசிரியர் சேவையின் 3ஆம் வகுப்பு ஆணாத்தரத்துக்காக நீங்கள் நியமிக்கப்படுவீர்கள். 3ஆம் வகுப்பு 1 ஆணாத்தரத்துக்கு நியமிக்கப்படுவீர்கள். இந்த 3ஆம் வகுப்பு ஆணாத்தரத்துக்குரிய நியமனம் வந்து பட்டதாரிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். இல்லை பட்டதாரி இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின்படி பட்டதாரிகளுக்குரிய தரமாகவே இந்த பகுதி காணப்படுகிறது. 3ஆம் வகுப்பு 1 ஆணாத்தரத்துக்கு வந்து நியமிக்கப்படுவது வந்து பட்டதாரிகள் மட்டுமே. அப்போ உங்கள்கிட்ட வந்து இனி ஒரு வினா வந்து இருக்கக்கூடாது, டிப்ளோமா கற்கனவே பூர்த்தி செய்தாக்கள் இந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியுமா என்று சொல்லி ஒரு வினா வந்து உங்கள்கிட்ட எழ இல்லை. ஏன்னா அதுக்கான நியமனம் இலங்கை ஆசிரியர் சபையின் 3ஆம் வகுப்பு 1 ஆணாத்தரத்துக்கு நியமிக்கப்பட இருக்கிறதால அங்க வந்து எக்காரணம் கொண்டு பட்டதாரிகளை தவிர வேறு யாரும் அல்லது டிப்ளோமா பெற்றவர்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது. அதே போல வந்து உங்களுக்கு தெரியும், உயர் தேசிய கணக்கியல் டிப்ளோமா அது வந்து இலங்கை அரசாங்கத்தால பட்டத்தகமையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதால நீங்கள் HND முடித்தவர்களும் வந்து கணக்கீடு, வணிக கல்வி போன்ற பாடங்களுக்கு வந்து விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டால் நீங்கள் அந்த அரசாங்கத்தின் சுற்றறிக்கைகள் இருக்குது, அதை காட்டி நீங்கள் உங்களுக்கான நியாயத்தை வந்து முன்வைக்க முடியும். விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்கம் அதற்கு சுற்றறிக்கைகள், அமைச்சரவை தீர்மானங்கள் எல்லாம் இருக்கிறது. அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றேன். HND முடித்தாக்கள் வந்து அதை பெற்று நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். அதே போன்றும் இது வந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால அங்கீகரிக்கப்பட்ட பட்ட படிப்புகளை வழங்குகின்ற நிறுவனங்களில் இருந்து பெற்றுக்கொண்ட பட்டங்களை உடைய எந்த ஒரு விண்ணப்பதாரரும் தமது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம நீங்கள் வேறு வெளிநாட்டு பட்ட கற்கைகளோ அல்லது எந்த விதமான பட்ட கற்கையா இருந்தாலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால அல்லது பல்கலைக்கழக மானியங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் வழங்கும் நிறுவனத்தால வழங்கப்பட்ட பட்டமாக இது காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் பாடங்களை விண்ணப்பிக்கும் போது அல்லது பாடத்தினை தெரிவு செய்யும் போது ஒன்று நீங்கள் சிறப்பு பட்டத்தை அந்த பாடத்துறையில பெற்றிருக்க வேண்டும், அல்லது நீங்கள் தெரிவு செய்கிற பாடம் உங்களுடைய பட்ட கற்கின்ற, அதாவது உங்களுடைய டிரான்ஸ்கிரிப்ட் சீட்டின் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற மொத்த பாடங்கள் அல்லது கிரெடிட்டின் மொத்த கிரெடிட்டின் எண்ணிக்கையில 1/3 பங்கை வந்து அந்த நீங்க விண்ணப்பிக்கிற பாடத்துக்குரிய பகுதி பூர்த்தி செய்திருக்க வரும். 1/3 பங்கை கொண்டதாக அந்த பாடங்கள் அமைய வேணும். மிக கவனமான ஒன்று, நீங்கள் தெரிவு செய்கிற பாடம் வந்து உங்களோட பட்ட கற்கை அல்லது பட்டை சான்றிதழ்ல டிரான்ஸ்கிரிப்ட் சீட்ல உள்ள மொத்த பாடங்கள்ல 1/3 பங்கை வந்து கொண்டதாக அந்த பாடம் வந்து அமைந்திருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதெல்லாம் நீங்கள் பொது நேர்முக பரீட்சை கலைக்கும் போது சமர்ப்பிக்க வேணும், உறுதிப்படுத்த வேணும். அதே போல வந்து நீங்கள் காப்போதொகை தரம் மற்றும் 13ஆம் ஆண்டு தொடர்பு கல்வி நிகழ்ச்சி திட்டத்திற்கு 2 பாடங்களை தெரிவு செய்வதற்கும், காப்போது சாதாரண மற்றும் சாதாரண தரம் மற்றும் பிற பாடத்தொகுதிகளில் இருந்து 2 பாடங்களுக்கும் விண்ணப்பிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது திறந்த போட்டி பரீட்சை அடிப்படையில், அதாவது பட்டதாரிகளை ஆட்சிக்கும் பிரமாண குறிப்பின் அடிப்படை மன்னிக்கவும் வர்த்தகமான பத்திரிகை அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வர்த்தகமான பத்திரிகை அடிப்படையில். அதேபோல ஏனைய தகமைகள் நீங்கள் இந்த சேவைக்கு உள்வாங்கும் போது பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல நீங்கள் தெரிவு செய்கிற பாடங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசேட பட்டம் ஒன்றை பெற்றிருக்க வேணும், அல்லது மொத்தமாக அந்த பாடம் வந்து உங்களோட பட்ட கற்கையில 1/3 பங்கினை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில பாடங்களை தெரிவு செய்யும் போது நீங்கள் காப்போது சாதாரண தரத்திலையும் அந்த பாடத்தை தெரிவு செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவதானித்து நீங்கள் அந்த பட்ட கற்கையை பூர்த்தி செய்ய முடியும். நீங்கள் இந்த
அரசு சேவையில் உள்ளவர்களுக்கான இந்த யூடியூப் காணொலியினூடாக சில வினாக்கள் தொடக்கப்பட்டிருந்தது. அதுல வந்து சமூகவியல் தொடர்பான பட்டத்தை வைத்திருக்கிறார்கள், என்ன பாடத்தை தெரிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வினா வந்து வினாவப்பட்டிருக்கின்றது. இதுல வந்து சமூகவியல் தொடர்பான பட்டக்கற்கையை வைத்திருப்பவர்கள் வந்து மேலதிக தகமைகளும் சிலதை கொண்டிருக்க வேணும். அப்படி இருந்தால் அவர்கள் ஆலோசனை சேவைக்கான விண்ணப்பங்களை அல்லது ஆசிரியர் சேவைக்கு விண்ணப்பிக்க முடியும். ஆலோசனை வழிகாட்டல் பாடத்துக்கு வந்து விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்கள் மிக ஆழமாக அவதானமாக இந்த சகல பாடப்பரப்புகளை வாசிக்கும் போது உங்களுக்கான வாய்ப்புகள் எது என்று சொல்லி நீங்கள் மிக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போன்று இதில் வந்து வினாத்தாள் கட்டமைப்பை பொறுத்த மட்டில் நான் ஏற்கனவே சொல்ல போன்று உளச்சார்பு வினாத்தாள் 50 பல்தேர்வு வினாக்களை கொண்டிருக்கு. அது மாதிரி பொது அறிவும் வந்து 50 பல்தேர்வு வினாக்களை கொண்டதாக இருக்கும். பொது அறிவு வினாத்தாளும் மற்ற பரீட்சைகளை போலின்றி இது வந்து 2 வினாத்தாள்களும் வந்து பல்வேறு வினாக்களை கொண்டதாகவே காணப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த திறந்த போட்டி பரீட்சை அல்லது பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பிப்பதற்கான வயதில்லை வந்து 40 வயது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அன்று 40 வயதுக்கு மேற்படாமல் இருந்தால் நீங்கள் திறந்த போட்டி பரீட்சைக்கு அல்லது இந்த ஏற்கனவே நான் வயதில்லை பற்றி சொல்லியிருந்தேன். அது வந்து திரும்பவும் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறேன். 40 வயது 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அன்று நீங்கள் 40 வயதுக்கு மேற்படாத இருந்தால் இந்த திறந்த போட்டி பரீட்சைக்கு ஆசிரியர் சேவையில் உள்வாங்க திறந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும். அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1983 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அல்லது அதற்கு பின்னர் பிறந்த தேதியை கொண்டவர்கள் மாத்திரமே இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதேவேளை வந்து அனைத்து தகுதிகளும் வந்து 2023 பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதோடு அதாவது வயது வந்து உங்களுக்கு நீங்கள் வயதுக்கான தகுதியானது 2023 பிப்ரவரி 10ஆம் தேதி பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிற போது ஏனைய தகமைகள் அனைத்தும் வந்து 2025 6ஆம் மாதம் 30ஆம் தேதி பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வந்து நிகழ்நிலை மூலமான விண்ணப்பம். நீங்க விண்ணப்பம் உங்களை ஏற்றுக்கொண்ட பின்னர் உங்களுக்கு SMS ஊடாக அல்லது மின்னஞ்சல் ஊடாக அது அறிய தரப்படும். இது வந்து பரீட்சை வந்து சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலம் நடைபெறுவதாக இருக்கும். அதேவேளை நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது இந்த வர்த்தமான பத்திரிகையில குறிப்பிடப்பட்ட அனைத்து தகமைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளீர்கள் என்பதை கருத்தில் கொண்டு அல்லது கருதித்தான் உங்களுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏனைய அனுமதி அட்டைகள் மற்றும் ஏனைய விடயங்கள் உங்களுக்கு அனுப்பப்படுகின்றது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த தகமைகள் வந்து பொது நேர்முக பரீட்சையில உறுதிப்படுத்தப்படுறதா இருக்கும். அதேபோல வந்து இந்த வினாத்தாள் கட்டமைப்பு பற்றி சொல்லியிருந்தான். உளச்சார்பு பரீட்சை வந்து 50 வினாத்தாட்களை வினாக்கள் பல்வேறு வினாக்களை கொண்டதாக இருக்கும். அதேபோல பொதறியும் வந்து 50 பல்வேறு வினாக்களை கொண்டதாக இருக்கும். இதுல வந்து உளச்சார்பு பரீட்சையில என்னென்ன விடயப்பரப்புகள் உள்ளடங்கும் என்று சொல்லியிருக்கிறோம். நுண்ணறிவு என்பது வேற, உளச்சார்பு என்பது வேற, ரெண்டுக்கும் வேறுபாடுகள் இருக்குது. அப்ப இதுல வந்து எண்கணிதம், மொழியியல் மற்றும் உருவ அமைப்பு ரீதியான கட்டமைப்புகள் அவற்றுக்கு இடையிலான தொடர்புகள் முன்வைக்கப்படும். தொடர்பு குறித்து முன்வைக்கப்படும் பிரச்சனைகள் தொடர்பான பகுப்பாய்வு திறன்கள்
தர்க்க ரீதியான புரிந்துணர்வு வரவிலக்கணப்படுத்தும் ஆற்றல், ஏனைய சூழ்நிலைகளுக்கு பிரயோகிக்கும் திறன், அளவீடு செய்தல், காலம் மற்றும் வெளி ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை புரிந்து கொள்வதில் விண்ணப்பதாரர் கொண்டுள்ள திறமையை அளவிடுவது எதிர்பார்க்கப்படுகின்றது. 50 பல்வேறு வினாக்களை கொண்டதாக இருக்கும். அது வந்து இதுல உள்ளடங்கக்கூடிய வினாக்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு சிலதை சொல்லலாம். இப்ப எண் வரிசைகள், அதாவது அஹ், எண் தொடர் சம்பந்தமான வினாக்கள், மற்றது தொடர்புகளை அறிகிறது, பிழையான ஒரு சொற்கூட்டத்திலிருந்து பிழையான சொற்கூட்டத்தை தெரிவு செய்கிறது, வயது சம்பந்தமானது, உறவு முறைகள் சம்பந்தமானது, வெகு நேர கணிப்பீடுகள், அப்படியான சில வினாக்கள்கள் இதில் உள்ளடங்கும். அதுக்காக இது மட்டுமல்ல, ஆஹ், பல்வேறு வகையான வினாக்கள்கள் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை வந்து இப்போ நீங்கள் போதிய பயிற்சியினை பெற்றுக்கொள்வதனூடாக அனைத்துக்கும் தயாரானதாக உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். பொதறிவை பொறுத்தவரையில ஆசிரியர் துறை சார்ந்த பொதறிவு என்று சொன்னால் அங்க சகலதும் உள்ளடக்கியாச்சு. கல்வித்துறை சார்ந்த சகல பொதறிவுகளும் அதுக்குள்ள உள்ளடங்கியாச்சு. அதே போல உள்நாட்டில் இடம்பெற்ற கல்வித்துறையிலே இடம்பெறுகின்ற மாற்றங்கள், போக்குகள், உயர்கல்வி, அதே மாதிரி தொழில்நுட்ப கல்வி, ஆசிரியர் கல்வி போன்ற துறைகளில் 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்ட நவீனமயமாக்கல் திட்டங்கள் எல்லாத்தையும் பரிசோதிக்கும் வகையில் இந்த 50 பல்வேறு வினாக்களும் உள்ளடங்கி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு விடயங்களும் தான் இதுல வர்த்தமான பத்திரிகையில சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றது. நீங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற மாவட்டத்தில், நியமிக்கப்படுகின்ற மாவட்டத்தில் 5 வருடங்கள் தலைமை ஆற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரயோக பரீட்சையில உங்களோட தலைப்புகள் அப்படியான விடயங்கள் உங்களோட தலைப்பு ஆராயப்படுகின்றது என்பதை நீங்கள் ஒரு கவனத்தில் கொள்ள வரும். அதுவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள். நான் நினைக்கிறேன் இந்த பெரும்பகுதி இந்த பொதறிவு சார்ந்த விடயங்கள் கடந்த கால பரீட்சைகளில் இந்த யூடியூப் சேனலில் பகிரப்பட்ட பொதறிவுகளில் 75 வீதமான பகுதிகள் உள்ளடக்கிறதா இருக்கிறது. எப்படியான அணுகுமுறை என்று சொன்னால் இதில் பொதறிவுகள் வந்து கடந்த கால வினாத்தாள்களை உள்ளடக்கினதாக ஒரு பார்வை, நம் தற்கால பார்வையாகவே அது அமைகின்றது. அதனோடு சார்ந்த விடயங்களையும் கருத்தில் கொள்ளப்படுது. நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவு என்றும் நமது சேனலுக்கு இருக்க வேணும். நன்றி, வணக்கம்.